வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா வந்து சூப்பராக மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் நல்ல 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் முட்டைக்கோஸும் அதே அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கொத்து மல்லித்தலை அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சேன். தேவையான அளவு வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடல மாவு எடுத்திங்கன்னா அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பவுலில் வந்து முட்டைக்கோஸை வந்து போட்டுடலாம். அடுத்து வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலை கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் சொன்னேன்ல கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காய பக்கோடா. கொஞ்சம் வந்து சோடா மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் போட்டு செய்வோம்ல சோடா மாவு, அது சேர்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கடல மாவு அரிசி மாவு இதெல்லாம் வந்து அந்த வெங்காயம் கூடவே நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்காதீங்க. முட்டைக்கோஸில் வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்க்கலை, அப்படியே தான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா கரெக்டாக இருக்குது. எனக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்குது. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஆயிலை. இப்போ வந்து நம்ம எடுத்து குட்டி குட்டியாக அப்படியே எடுத்து போட்டுடலாம். நீங்கள் வந்து நல்லா உதிரியாக போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இப்படி பால் மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல வெங்காய பக்கோடா, அது போலயும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது வந்து ரொம்ப நேரம் வந்து ஆயிலில் விட்டுறாதீங்க. சட்டுன்னு வந்து ரெடி ஆயிரும் வெங்காய பக்கோடா. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு செய்யாமல் கூடவே முட்டைக்கோஸும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் சேர்க்குறதுனால அது வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லை, முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்டுக்கீரை இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.